சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. மூவி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து பாருங்க. மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. படத்துல தான் இப்போ ஒருத்த வந்து ஒரு பொண்ணுட்ட வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனால முடியாது. அதை வந்து அவன் கடைசியாக அவன் சொல்கிறானா இல்லையான்னு சொல்கிறது தான் கதை. ஹீரோ ஹீரோயினாட்டிக்கெலாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை, டேமேஜ்லாம் இல்லை. அவர் தான் மெயினே. நீங்கள் போய் படம் பார்த்தா மட்டும் தான் புரியும். அவர் தான் மெயின் ரோலே பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா புரியும். நான் இங்கே சஸ்பென்ஸ் அடைக்க வரும். வழக்கம் போல் அந்த நம்ம பழைய சம்திங் அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். அந்த பிஜிஎம்ல அப்படியே ஸ்மூத்தாக இறங்கும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் சட்டிலாக இருக்குது. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அடுத்து வேணா பண்ணுவான், இவன் சொல்லுவானா மாட்டானா, அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. மற்றபடி படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஜாலியாக. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் லேக் இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எவர்கிரீன் அந்த சொல்லுவோம் 90s பண்ண லவ் ஸ்டோரியில் அந்த மாதிரி படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ஆக்சுவலாக அந்த படம் சூஸ் பண்ண எம்டிஎஃப் சூஸ் பண்ண மெயின் ரீசனே ஃபகத் ஃபாசிலுக்காக தான். அவருடைய கேமியோவே பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. அவர் தான் கடைசி சேர்த்தே வைக்கிறாரு அந்த 2 பேரையுமே. ஆனால் சேர மாட்டாங்க, அப்படியே படத்தை பிடிச்சிடுறாங்க. அவர் எஃபர்ட் போட்டுமே அவங்க சேரல. அதான் லவ் பண்ணால் கண்டிப்பாக சொல்லிடுங்க போயிட்டு லவ். அது சொல்லாமல் போயிட்டு தான் கண்டிப்பாக சேர மாட்டீங்க. அவ்வளோதான். இல்லை பக்காவாக இருக்குது. எல்லாமே ஃபுல் ஃப்ளெஷ்டாக தமிழ் மியூசிக்கோட பயங்கரமாக, தமிழ் ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே செம்ம பயங்கரமாக இருக்கும். அதான் ஒரு ஹாரிஸ் ராஜ் அந்த லெவலில் இருக்குது. அந்த சொல்ல முடியாது, பட் அந்த லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அவனுக்கு படம் ஃபுல்லாக காமெடி தான், பட் அதே நேரத்தில் எமோஷனல் ஒர்க் ஆயிருக்கு. அந்த லவ் சீன்ஸும் ஒர்க் ஆயிருக்கு. அந்த யூத் அந்த மாதிரி நிறையா படம்லாம் போய் பார்த்தீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல ஒரு லவ் மூவி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சீரியஸாக நல்லா இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்துச்சு. பட் அது ஃபகத் ஃபாசில் வந்து தடுத்துக்கு சாப்பிட்டார் லாஸ்ட்டில். பார்க்கலாம் ஜி, ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடையாது. நான் இதே முறையில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஏன்னா அந்த படம் பிடிக்கும். பட் இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதில் அதான் ஜி, இப்போ பசங்க பொதுவாக பண்ணுவாங்கள்ல, இப்போ லவ்வர் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல. அப்போ அதுதான் அவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்கிறதுக்காக கஷ்டப்படுவாங்க. சொன்னாரா இல்லையா அப்படின்றது தான். அதுதான் ஜி, நான் என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயினை எதுக்காக அவ்வளோ ஹீரோயின்ஸ் படத்தில் தேவையா இல்லையான்னு தெரியல. நிறையா ரோல் வந்துகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. ஸோ அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபகத் ஃபாசில்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க ஃபகத் ஃபாசில். ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கதை வந்து இன்னும் புதுசான ஒரு கதை கிடையாது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் சீனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படின்னு தோணுது. பட் ஆனால் நீங்கள் ஸ்டோரியாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற மாதிரி சாங் ஒரு 2 பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடிலாம் லைட்டாக காது வலிக்கிற மாதிரி தான் இருக்குது மியூசிக். ஆனால் தமனே நடிச்சிருக்காரு. தமனுடைய ஸ்டோரியே புரியலை. அவர் ஏன் சண்டை போடுறாரு என்ன ஒன்றுமே புரியலை. ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். மெசேஜ் அப்படின்னா இது ஒரு லவ் படம். இப்போ நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். லவ் வந்து நம்ம ஒரு மொமெண்ட் கிடைக்குது, அந்த ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம லவ் சொல்ல முடியல, திரும்பி அந்த மாதிரி மொமெண்ட்டு திரும்ப கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த டைமில் சொல்லணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குங்களா. லவ் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பர்டிகுலர் இவங்க தான் அவங்க தான் நல்லா எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தோம். இந்த அளவுக்கு இம்பேக்ட்னா ஒரு ஸ்டோரி லைனுக்கு கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். தமன் நல்லா போட்டிருக்காரு. தமனோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ் கலந்து காமெடி. மெசேஜ் கருத்துள்ள படமாக பிறந்தது. படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம லவ் நம்ம சொல்லிடணும், டிலே பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவ் சொல்லலைன்னா டக்குன்னு வேறு யாரும் வந்து ஓகே பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் அந்த மாதிரிலாம் காமிக்கல. நம்ம லவ் சொல்ல நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம லவ் நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. யாருங்க எல்லாமே நல்லா இருந்தது. கைடு அவங்க போஸ்டர் நல்லா இருந்தது. ஏன்னா பிரீத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நல்லா முடிச்சிருப்பாங்க. ஆனால் கைடு வந்து தான் லவ் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஃபீல் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன் சைடு நம்ம லவ் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஓவரால் ட்ராவல் தான் கேமியோ மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அது நல்லா இருந்தது. இப்போ அவரால் தான் இவங்க வந்து இப்போ சேர்ற மாதிரி அவருக்கும் ஒரு போர்ஷன் நல்லா இருந்தது. அவங்க ஒய்ஃப் வச்சு அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒய்ஃப் வச்சு இவர் ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சீனுக்கு நல்லா தேட்டர் பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலுமினாட்டி சாங் ஒன்று வரும்போது நல்லா பிளாஸ்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் இப்போ தான் அவங்க சேர்த்து வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லா இருக்கும். மியூசிக் சாங்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். மியூசிக் சாங் எல்லாமே சூப்பராக இருந்தது. காமெடி எந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ காமெடி நம்ம எந்த சீனுக்காக ட்ரை பண்ணோம் அந்த சீன் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸாக தான் இருந்தது.
காமெடியும் ட்ரை பண்ணி மொக்கையால் எதுவும் போல அந்த காமெடியும் ட்ரை பண்ணதுக்கு ஏற்றது ரெஸ்பான்ஸ் இருந்தது. சுதாகரன் நல்லா பண்ணியிருந்தாரு. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேச்சுலர் லவ் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. ஒரு 3-4 ஹீரோயின் இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அதர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்குமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. மனோஜ் சார் தான் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் நடிக்கிறதுல ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும் சொல்கிற மாதிரி இருக்கு, பட் நல்லா இருக்குது. எல்லாம் மியூசிக்லாம் கொஞ்சம் இறச்சலாக இருக்குது. ஒரு சில சாங் மட்டும் சவுண்ட் அதிகமாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஆனால் பட கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தனால கொஞ்சம் பார்க்குற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம போயிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. லவ் சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, மியூசிக் சாங்லாம் மியூசிக் சூப்பராக இருக்கு, காமெடி வச்சு நல்லா இருக்கு. சுதாகரன் டிராவிடோட காமெடி சூப்பராக, ஃபகத் ஃபாசிலோட காமெடி நல்லா இருக்கு. அதான் ஃபேன்ஸ்லாம் ஒரு செம்ம ட்ரீட். ஒரு ஒன் சைடு லவ் பண்ணுற பசங்க லவ்வை வந்து தைரியமாக சொல்லணும்னா அவங்க லைஃப் இப்படி தான் போகும். சூப்பர் படம், செம்மையாக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. படம் பிளாஸ்ட்டு. எதிர்பார்க்காத வந்து ஃபகத் ஃபாசில் அங்கே வந்து வச்சு செஞ்சுட்டாரு. எல்லோரும் நல்லா பார்க்கலாம் தேட்டரில். அதர்வாக்கு எப்பயுமே சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல், சொல்லவே முடியாது. அதுவும் தனுஷோட அந்த சாங் வந்து வேற லெவல். எல்லாமே படமே கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி பார்க்குற எல்லாமே என்ஜாய் பண்ணுற படம். இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் தான் கொண்டு வந்தாங்க. சூப்பராக, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தா 10 வாட்டி கூட இந்த படத்தை மறுபடியும் வந்து பார்ப்பேன். அதர்வா, காய்டு அண்ட் பிரீத்தி எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. காமெடி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் என்ஜாய் பண்ணலாம். இது ஆக்சுவலி மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூவி மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தமன் மியூசிக் சொல்லவே வேண்டாம். இதில் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா இருக்கு. ஐ மீன் யூத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பீட்ஸ்லாம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. நம்ம யூஸ்வலாக தெரிஞ்ச ஃபேஸஸ் தானே இருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடி அது கேஷுவலாகவே அவங்க பாஸ் பண்ணுறது, ரொம்ப மெனக்கெடாமல் கேஷுவலாக பாஸ் பண்ணுறது, காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போரிங்லாம் எதுவுமே இல்லை, நல்லா என்கேஜிங்காக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே இந்த வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணலாம் மூவி பார்த்து. எனக்கு ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு இது பண்ண முடியாது. ஓவரால் மூவி வாஸ் வெரி குட். இந்த மூவிக்கு 10க்கு ரேட்டிங்னா எவ்வளோ கதை? 10க்கு ரேட்டிங்னா 8 கொடுக்கலாம். 10க்கு நான் ஒரு 7.5 கொடுப்பேன். 8 கொடுக்கலாம். 10க்குனா ஒரு 4.5, 8.5, 8 or 9, ஒரு 6-7 அந்த மாதிரி. 8 தரலாம். 10க்கு 10 ப்ரோ. அதர்வா படத்துக்குலாம் 10க்கு 10 தான்.